லிலாவின் நுரை மிட்டாய் தொழிற்சாலை குழப்பம். பெங்களூருவைச் சேர்ந்த புத்திசாலியான 8 வயது சிறுமி லிலா தன் பாட்டியின் ரகசிய மிட்டாய் ஆய்வுக்கூட மட்டிக்கில் மறைந்திருப்பதை கண்டுபிடித்தாள். அங்கே ஜாடிகளில் குமிழ்த்துக் கொண்டிருந்த கம்மி கலவைகள், லாலிபாப் ஏவுகணைகள், சாக்லேட் வால் நட்சத்திரங்களை சுடும் பெரிய நுரைக்கணன் இருந்தது. இதுதான் மாபெரும் மிட்டாய் பார்ட்டிக்கான நேரம் என்று மகிழ்ச்சியுடன் கத்தி அவள் இயந்திரத்தை முழு சக்தியில் திருப்பினாள். அவள் அருகிலுள்ள அனைத்து குழந்தைகளையும் அழைத்தாள். பொத்தான்களை எதுவும் யோசிக்காமல் திருப்பியவுடன் ஓஷ்! கம்பால்கள் பட்டாசுகள் போல பாய்ந்தன. ஜெல்லி பீன்ஸ் வானவில் மழை போல பொழிந்தன. மார்ஷ்மெல்லோக்கள் காற்று நிரம்பி துள்ளும் பலூன்களாக மாறின. ஆனால் ஐயோ, அதிக நுரை! கனன் அதிக வெப்பமடைந்து பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. மிட்டாய் ஆறுகள் முற்றத்தை மூழ்கடித்தன. லிகரிஸ் கொடிகள் மரங்களில் சிக்கின. டாஃபி எல்லாவற்றையும் ஒட்டிக்கொள்ள வைத்தது. குழந்தைகள் அலறினர், ஒட்டும் குழப்பத்தில் வழுக்கினர். லீலா பதற்றமடைந்தாள். அப்பொழுது பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. இனிப்புக்கு உறுதியான கைகள் தேவை. அவள் குளிர்ந்த புதினா சிரப் நிறைந்த ஒரு வாளியை எடுத்துக்கொண்டு மெதுவாக தெளித்தாள். குமிழ் குமிழாக நுரை அமைதியானது. சிறிது நேரத்தில் அந்த குழப்பம் ஒரு மாபெரும் மின்னும் மிட்டாய் விளையாட்டு பூங்காவாக மாறியது. டாஃபி ஸ்லைடுகள், நுகட் டிராம்போலின்கள், நுரைபானம் நிறைந்த ஒரு ஏரி. அனைவரும் சிரித்துக்கொண்டே மகிழ்ச்சியாக மிட்டாய்களை சாப்பிட்டார்கள். நீதான் பார்ட்டியை காப்பாற்றினாய் என்று குழந்தைகள் சொன்னார்கள். லீலா சிரித்தாள். அவசரம் வெடிப்பை ஏற்படுத்தியது, பொறுமைதான் மகிழ்ச்சியை கொடுத்தது. நீதி: சிறிது கட்டுப்பாடு இருந்தால் பைத்தியமான மகிழ்ச்சியும் சிறந்த சாகசமாக மாறும்.